ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். இட்ஸ் கரியர் கைடட் பை ஜிகே. மீண்டும் இன்று ஒரு புதிய வீடியோவோட உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இதுவும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கான வீடியோ. ஸோ விப்ரோவில் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. படிப்பு அண்ட் வேலை இது ரெண்டு இணைந்து கிடைச்சிருக்கு. மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி டிப்ளமோ ஹோல்டர்ஸுக்கு. ஸோ இது சம்மந்தமான விவரங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்கமாக சொல்ல விஷயங்கள் தான். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஒருவேளை இந்த வீடியோ பார்க்குற வியூவர்ஸ் நம்ம பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் யாருக்காவது யூஸ் இல்லைன்னு நினைச்சீங்கன்னா, யாருக்கு உங்களுடைய அருகாமையில் இருக்கிறவங்க நண்பர்கள்ல உறவினர்கள்ல யாருக்கு பயன் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ தயவுசெய்து ஃபார்வர்ட் பண்ணுங்க. மேபி உங்களுடைய இந்த ஒரு ஃபார்வர்டிங் ஒர்க் ஆனது யாரோ ஒரு மாணவருக்கோ மாணவிக்கோ மிகப்பெரிய ஒரு பயனாக இருக்கும். அவங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வாய்ப்பாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஸோ விப்ரோவில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட்னு சொல்லி ஒன்று இருக்கு. இது வந்து பேன் இண்டியா, ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் இது எலிஜிபிள். இதில் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இது கோர்ஸ் மாதிரி ஆஃபர் பண்ணாமல் ஜாப் மாதிரி ஆஃபர் பண்ணுறாங்க. இதில் நீங்கள் 4 வருஷத்துக்கு ஜாபும் செஞ்சுக்கலாம். அட் த சேம் டைம் 4 வருஷம் கழிச்சு பிடெக்குங்கிற ஒரு டிகிரியோட வெளியே வரலாம். ஸோ மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது டெட்லைன் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 30 உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு. இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு உண்டான லிங்க்கு இந்த வீடியோவோட கடைசியில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸுமே நம்ம அதை அப்லோட் பண்ணுறோம். கிளிக் பண்ணிக்கோங்க. இது வேறு எந்த சோர்ஸஸுமே கிடைக்காது. ஓகே, இதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஸோ என்ன ஆக்சுவலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமாவில் நான் கொடுத்துருக்கிற இந்த டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ், டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், இத்தனை பிரான்ச்சஸில் படித்த மாணவர்கள் யாராக இருந்தாலும் இதற்கு எலிஜிபிள். கண்டிப்பாக 3 இயர்ஸ் டிப்ளமோ படித்தவங்க இதில் இருக்கக்கூடியவங்க யாராக இருந்தாலும் எலிஜிபிள். ஓகேங்களா? பாருங்க. ஸோ டிப்ளமாவில் 60% மேலே வாங்கியிருக்கணும். பட் 50% இருந்தாலும் போதும். பட் 60% வந்து சேஃபர் சைடு. ஓகேங்களா? 12th பாஸ் பண்ணியிருக்கணும், 10th பாஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து 12th படிக்கல சார், 10th தான் படிச்சுட்டு வந்திருக்கேன், இங்கே எலிஜிபிள் தான். ஓகே, 12th படிச்சுட்டு வந்திருக்கேன் சார், ஆனால் நான் 2 இயர் டிப்ளமா தானே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் லேட்டரலிட்டி படிச்சுட்டு வந்தாலும் உங்களுடைய +2 சப்ஜெக்டில் மேக்ஸ் சப்ஜெக்ட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அந்த மேக்ஸ் இருந்து தான் நீங்கள் எலிஜிபிள். ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 8th வரைக்கும் படித்து ஓப்பன் ஸ்கூலில் போய் 10த்தோ இல்லை ஓப்பன் ஸ்கூலில் +2வோ படிச்சிருக்கலாம். இல்லை டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மாதிரி படிச்சிருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் டிப்ளமாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல் டைம் தான் படிச்சிருக்கணும். பார்ட் டைமோ கரஸ்பாண்டன்ஸோ டிஸ்டன்ஸோ எலிஜிபிள் கிடையாது. ஏன்னா பல இடங்களில் இப்போ பார்ட் டைம் டிப்ளமா இருக்குது. பர்டிகுலராக ஐடி முடிச்சுட்டு போன மாணவர்களுக்காகவே பார்ட் டைம் டிப்ளமா, அதாவது ஏஐசிடி அண்ட் டோட் ரெக்கக்னைஸ்டு தான். அது ஏஐசிடி அப்ரூவ்டு தான், ஆனாலும் அது வந்து எலிஜிபிள் கிடையாது. அதே மாதிரி கரஸ்பாண்டன்ஸ் டிப்ளமோ ஒரு சில யூனிவர்சிட்டிஸில் ஆஃபர் பண்ணுறாங்க, அவங்களும் இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஓகேங்களா? ஃபுல் டைம் டிப்ளமோ மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, 10th நீங்கள் முடிச்சிருக்கிறீங்க, ஏதோ சில காரணங்களால உங்களால் வந்து தொடர்ந்து படிக்க முடியல, கொஞ்சம் கேப் விட்டு போச்சு அப்படின்னா, அந்த 10த்துக்கும் டிப்ளமோ நீங்கள் சேர்றதுக்கு உண்டான கேப் 3 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப கிளியராக மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. ஸோ யார் எலிஜிபிள் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2023, 2024 மற்றும் 2025 அடுத்த வருஷம் பாஸ் பண்ண போகிற மாணவர்கள் எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள். டிப்ளமாவில் எலிஜிபிள். அப்போ இப்போ ஃபைனல் இயர் இருக்கிற மாணவர்களும் இதுக்கு எலிஜிபிள். நீங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். செலெக்ஷன் எப்படி நடக்கும்? ஒரு ஆன்லைன் அசஸ்மெண்ட் நடக்கும். அது ப்ரொசீஜருக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம். ஒரு பிஸ்னஸ் இன்டர்வியூ மாதிரி ஒன்று நடக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஹெச்ஆர் இன்டர்வியூ இருக்குது. செலக்ட் ஆகிட்டீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் திஸ். ஓகே, காம்பன்சேஷன் பாருங்கள் எப்படி கொடுக்குறாங்கன்னு. இப்போ ஃபஸ்ட் இயரில் உங்களுக்கு ஸ்டைப்பெண்டு 12,400 ஒரு மாதத்துக்கு. செகண்ட் இயரில் 15,488 ரூபா ஒரு மாதத்துக்கு. தேர்ட் இயரில் 17,553 ரூபா ஒரு மாதத்துக்கு. ப்ளஸ் ஃபோர்த் இயரில் ஃபைனல் இயரில் 19,618 ரூபா ஒரு மாதத்துக்கு. ஸோ இது வந்து நீங்கள்
அங்கே செய்கிற வேலைக்கு உண்டான ஸ்டைஃபண்டு. ஸோ படிப்புக்கு எந்த விதமான ஃபீஸும் கிடையாது. இதிலே எல்லாமே உங்களுக்கு அவங்க உங்களுக்கு ஸ்டைஃபண்டை கொடுத்து படிக்கவும் வைக்கிறாங்க, ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ அந்த இதான் டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஒரு ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே. மற்ற க்ரைட்டீரியா என்னன்னா இது ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ மேக்ஸிமம் 3 வருஷம் தான் கேப் இருக்கணும். இது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். ஃபுல் டைம் டிப்ளமா தான் இருக்கணும் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். டிப்ளமா படித்த மாணவர்களுக்கு ஃபர்ஸ்ட் இயரில் 4 மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருக்கணும். ஸோ அது இப்போ டிப்ளமா சிலபஸில் அப்படி தான் இருக்குது. பட் ஒரு சில ஸ்டேட்ஸில் அப்படி இல்லை என்னன்னு தெரியல. பட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இது சேஃப் தான், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகே. ஸோ பிஸ்னஸ் மேக்ஸ் இல்லை அப்ளைட் மேக்ஸ்லாம் இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. 10th அண்ட் +2ல ஓப்பன் ஸ்கூல் படிச்சிருக்கலாம். இது ஏற்கனவே நம்ம சொன்னது தான். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், டிப்ளமாவில் அரியர் இல்லாமல் பாஸ் பண்ணால் சந்தோஷம். பட் ஒருவேளை உங்களுக்கு அரியர் இருந்தால் ஒரே ஒரு அரியர் தான் அலௌடு. ஒரு சப்ஜெக்டில் எந்த செமஸ்டர் வேணா இருக்கலாம். ஃபர்ஸ்டா, செகண்டா, தேர்டா, ஃபோர்த்தா, ஃபிஃப்த்தா, சிக்ஸ்த்தாங்கிறது முக்கியம் இல்லை. ஏதோ ஒரு அரியர் வச்சிருக்கலாம். அதுவும் நீங்கள் 6th செமஸ்டர் பாஸ் பண்ணும்போது அந்த அரியர் கிளியர் பண்ணியிருக்கணும். அப்போ என்ன அர்த்தம், நீங்கள் ஃபுல் டைம் அந்த உங்களுக்குன்னு அலோகேட் பண்ண 3 வருட காலத்துக்குள்ளே நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கணும். டிப்ளமோ முடிச்சுட்டு ஒரு அரியர் தான் வச்சேன், நான் 6th செமஸ்டரில் வச்சுட்டேன். டிப்ளமோ முடிச்சுட்டு வந்து நான் அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் கழிச்சு பாஸ் பண்ணால் யூ ஆர் நாட் எலிஜிபிள். 6th செமஸ்டர் நீங்கள் எழுதி வெளியே வரும்போது வித்தவுட் அரியர்ஸ் வெளியே வரணும். அரியர் இருந்திருந்தா அதுவும் ஒரு அரியர் தான் இருந்திருக்கணும். 10 அரியரோ இல்லை 2 அரியர் இருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. ஸோ கிளியராக மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நமக்கு தேவையில்லை, இந்தியன் சிட்டிசன் சார், அதெல்லாம் இது நமக்கு அவசியம் இல்லை. இன்னொரு முக்கியமாக, ஒருவேளை கடந்த 3 மாதத்துக்குள்ள இதே மாதிரி ஏதாவது ஒரு ப்ராசஸில் நீங்கள் கலந்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஓகே. ஸோ இந்த ப்ராசஸ் நீங்கள் பாஸ் பண்ணி உள்ளே போகும்போது உங்களுக்கு 18 வயசு பூர்த்தி ஆகிடும். அதனால தான் ஃபைனலைஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறாங்க. ஓகே. ஸோ ப்ராசஸ் ஆஃப் செலெக்ஷன் எப்படி? ஸோ ஆன்லைன் அசஸ்மெண்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா 80 மினிட்ஸ் நடக்கும். அது வந்து 4 செக்ஷன்ஸாக இருக்கும். வெர்பலில் 20 நிமிஷத்துக்கு 20 கேள்வி கேட்பாங்க. அனாலிட்டிக்ஸில் 20 மினிட்ஸ் 20 கொஷின்ஸ் இருக்கும். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸுக்கு 20 கொஷின். ஸோ மொத்தம் 60 ஆச்சு. இது போக ரிட்டன் கம்யூனிகேஷன் டெஸ்ட். ஓகேவா? இங்கிலீஷ் ரிட்டன் கம்யூனிகேஷன் டெஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ். ஸோ இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய 80 மினிட்ஸுக்கு இருக்கக்கூடிய டெஸ்ட்டு. இந்த ஸ்டேஜை நீங்கள் கிளியர் பண்ணீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு பிஸ்னஸ் டிஸ்கஷன் ஒரு டிஸ்கஸ் கூப்பிடுவாங்க. அது மோஸ்ட்லி பர்சனலாக தான் இருக்கும். ஓகேங்களா? அதாவது குரூப் டிஸ்கஷன் மாதிரி அது. அதற்கு பிறகு ஹெச்ஆர் டிஸ்கஷன் இருக்குது. ஹெச்ஆர் சைடில் உங்களுக்கு இந்த ப்ராசஸ் கிளியர் பண்ணி ஹெச்ஆர் டிஸ்கஷன் போட இருக்கும். ஹெச்ஆர் டிஸ்கஷனில் மற்றவங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் வெரிஃபை பண்ணுவாங்க. இதுக்கு பிறகு உங்களுக்கு ப்ரீ ஸ்கில் ட்ரைனிங்னு ஒன்று இருக்கும். நீங்கள் அதுக்கு எலிஜிபிளாக டெக்னிக்கலாக சவுண்டாக இருக்கீங்களான்னு ஒரு ப்ரீ ஸ்கில்லிங் டெஸ்ட் இருக்கும். அதாவது ட்ரைனிங் ஒன்று கொடுப்பாங்க. ஓகேங்களா? சர்வீஸ் அக்ரிமெண்ட் 48 மாதம், அதாவது 4 வருஷம். ஓகே. நீங்கள் ஒருவேளை சேர்ந்துட்டீங்க, வேறு ஏதாவது காரணத்துக்காக நீங்கள் நடுவில் விட்டு போனீங்கன்னா நீங்கள் வாங்கின போனஸு என்னென்ன ஸ்டைஃபண்டோ அதெல்லாமே நீங்கள் ரீஃபண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மனசில் கிளியராக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏதோ விளையாட்டு போக்கில் சேர்த்துட்டு எனக்கு செட் ஆகலை, எனக்கு கிளைமேட் ஒத்துக்கலை, சாப்பாடு ஒத்துக்கலை, எனக்கு ஃபேன் ஒத்துக்கலை, ஏசி ஒத்துக்கலைன்னு ஓடி வரவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போங்க. ஓகே. இதான் அந்த லிங்க்கு. இந்த லிங்க்கை நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம். காப்பி பண்ணிக்கோங்க. இந்த லிங்க்கை யூஸ் பண்ணி உள்ளே போங்க. இந்த லிங்க்கை யூஸ் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பேஜ் வரும். ஓகேங்களா? சூப்பர் செட்டுங்கிற ஒரு பேஜ் வரும். இதில் நீங்கள் உங்கள் அந்த நான் இனிஷியலாக காட்டணும்ல அந்த பேஜ் வரும். ஆக்சுவலி அந்த பேஜில் ரிஜிஸ்டர் நோன் வரும்போது கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் இமெயில் ஐடி கேட்கும். ஸோ உங்கள் இமெயில் ஐடி கொடுத்து நெக்ஸ்ட் போனீங்கன்னா ரிஜிஸ்டர் அண்ட் அப்ளைண்ட் வரும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா பாருங்கள், இவ்வளோ டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். ஸோ உங்கள் பேசிக் டீட்டெயில்ஸு, கான்டாக்ட் டீட்டெயில்ஸு, கரண்ட் அண்ட் மோஸ்ட் ரீசன்ட் எஜுகேஷன், என்ன படிச்சிருக்கிறீங்க, ப்ரீவியஸ் எஜுகேஷன் எங்கே முடிச்சிங்க, இன்டர்ன்ஷிப் ஒர்க் எதாவது இருக்கா இருந்ததுன்னு அதை பற்றின டீட்டெயில்ஸு, உங்கள் ப்ரொஃபைல் அண்ட் டாக்குமெண்ட் இது எல்லாமே நீங்கள் ஃபோட்டோ அண்ட் டாக்குமெண்ட்டை நீங்கள் அட்டாச் பண்ணிட்டு முடிச்சிங்கன்னா சப்மிட்டட். தட்ஸ் ஆல். ஓகே. இதுக்கு எந்த ஃபீஸும் கிடையாது. இது ஃபில் பண்ணுறதுக்கோ இல்லை ஆன்லைன் ஃபீஸ் மாதிரி எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஸோ ஹோப் வியூவர்ஸ் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் ஒரு புதிய வீடியோ விரைவில் உங்களை சந்திப்போம். அதுவரை விரைபெறுவது கணேஷ் பேஜிக்கு. ஸோ மீண்டும் வழக்கமாக சொல்ல விஷயம்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோ யாருக்கு யூஸ் இருக்குன்னு நினைக்கிறோம் மறக்காமல் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஓகே. தேங்க்யூ. டேக் கேர். ஆல் தி பெஸ்ட்.